முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவங்க கிட்ட பேட்டி எடுக்கும்போது கேட்குறாங்க, நீங்கள் விஜயோட கட்சியில் சேர போறீங்கிற மாதிரிலாம் செய்தி வருது, இதுக்கு உங்களோட பதில் என்னங்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது அவர் பேசுறது எல்லாமே பாருங்களேன், அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இவர் யாரை ஆதரிக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளோ இல்லை அரசு துறையில் இருக்கிறவங்களோ இல்லை ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களால நேரடியாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க முடியல. அண்ணன் சீமானுக்கு தான் என்னோட ஆதரவுன்னு வெளிப்படையாக அவங்க சொல்லலையோ தவிர அவங்க மறைமுகமாக தன்னோட ஆதரவை எப்போதும் வெளிக்காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எத்தனை பேர் வந்தாலும் ஒரு மலையை உருவாக்க முடியாதுங்கிற சீமான் பேசின அதே அந்த பேச்சை வார்த்தை மாறாமல் பேசுகிறாரு. விஜயோடைய கட்சியில் நீங்கள் கட்டாயமாக சேருவீங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேச்சு இருக்கு. What is your answer to that, sir? கற்பனை கேள்விகளுக்கு பதில் எப்படி சொல்றது? ஆட்சி மாற்றம் என்பது வெறும் ஆள் மாற்றம்ங்கிறதுல இல்லை. நிர்வாகம் முழுமையும் இன்றைக்கு லஞ்சமயமாகி ஊழல் மயமாகி வெகு மக்கள் அவதிக்குள்ளாவதை இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறது. லட்சக்கணக்கான கோடி மதிப்புடைய அந்த மணல் களவாடப்பட்டு இருக்கிறது. அலுவலர்கள் ஆட்சியாளர்களுடைய துணையின்றி இது நடக்கவில்லை. அவர்கள் பலன் பெறுகிறார்கள். 1000 ஐன்ஸ்டீன்களை கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஒரு டன் குன்றை உருவாக்க முடியாது. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு மலையை உடைச்சி கல்குவாரிங்கிற பேர்ல சுக்கா நொறுக்கிறதுக்கு எதிராக போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இத்தனை நாள் ஆயிப்போச்சே விஜய் கட்சி தொடங்கி, ஒரு நாள் ஒரு வார்த்தை இயற்கை வளங்களை இப்படி அழிக்கலாமான்னு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. ஆனா அண்ணன் சீமான் தொடக்கத்துல இருந்து அதற்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினர் ஒவ்வொரு நாளும் மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு மனு கொடுக்குறாங்க, இந்த குவாரியை நிப்பாட்டுங்க. எவ்வளவோ போராட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் செஞ்சிருக்காங்க, எதுவுமே பலன் அளிக்கல. ஒரு கட்டத்தில் நாமளே குவாரியில் இறங்கி கல்குவாரி நடக்கிற இடத்துலையே போய் போராடுவோன்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சல்மான் அவர்களும் தாரிகா சல்மான் அவர்களும் களத்திலே இறங்கி போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. கனிம வளங்களை அழிப்பதை விட மாட்டோம். நாம் தமிழர் கட்சியில் ஒரு சின்ன பையன் மேடை ஏறி அவ்வளோ உணர்வு எழுச்சியோட பேசுகிறான். கர்நாடகத்திலையும் ஆந்திராவிலையும் தமிழர்கள் தாக்கப்படுறாங்களே, நாம் இப்படி வேடிக்கை பார்க்குறோமே, மானங்கட்டு போய் இருக்கிறோமேன்னு அவ்வளோ உணர்வுபூர்வமாக ஒரு சின்ன பையன், ஒரு டிவிக்கில் ஒரு பையனால் அப்படி பேசிட முடியுமா? அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த மண்ணை நேசிக்கக்கூடிய இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட இளைஞர்களை அண்ணன் சீமான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் நின்று களத்தில் நின்று எதிர்த்தது திராவிடம் தான் என்று சொல்லும் பெருமக்களே, என் தோழன் சரவணன் கொல்லப்பட்ட பொழுது உங்கள் திராவிடம் எங்கே சென்றது? புழுங்க சென்றதா? கர்நாடகாவிலோ அல்லது கேரளாவிலோ அல்லது பக்கத்து மாநிலங்களிலோ தமிழன் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்திருந்தான் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அந்த மாநிலத்து ஆட்சியாளர்கள் எளிதில் விட்டு விடுவார்களா? ஏன் அந்த மண்ணை அந்த மண்ணின் மகனை ஆளுகிறார்? இங்கே வந்தவன் போனவன் திருச்சியில் ஏறிவந்த கும்பல்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரங்களை குறித்த ஈன கூட்டமே தமிழ் தாய் வாழ்க. இதே இந்த தாவேக்காவை சேர்ந்தவர்கள் விசில் சின்னம் ஒதுக்குன உடனே அந்த விசில் அடித்து பொதுமக்களை டார்ச்சர் பண்ணதை தட்டி கேட்டு ஒரு பெண் வந்து வீடியோ போடுறாங்க. அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க போல். அந்த யூடியூப் சேனலில் இங்கே பாருங்கள் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு மற்றவங்களாம் புலம்புனாங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறனால அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டுமேனு நான் போட்டேன். தாவேக்காவை சேர்ந்தவங்க என்னுடைய அம்மாலேருந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களையும் அவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க. என்னுடைய புகைப்படத்தை தப்பாக அசிங்கமாக மார்பிங் செஞ்சு சமூக வலைதளத்தில் பரப்புகிறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு இன்னைக்கு கதறி அழுகுது சமூக வலைதளத்தில். தேர்தல் சின்னமா விசில் கொடுத்ததும் கொடுத்தாங்க. போல வரக்கூடிய பஸ் எல்லாத்தையுமே வழிமறிச்சு அங்க இருக்கக்கூடிய பயணிகளும் சுத்தி இருக்கக்கூடிய பொதுமக்களோட காது ஜவ்வு இருக்கு இல்லையா, அது கீழ அளவுக்கு விசில் அடிச்சு அவங்களோட சின்னத்தையும் அவங்க கிட்ட திணிச்சிட்டு இருந்தாங்க. இதை பத்தி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட கமெண்ட்ல வந்து அவங்களோட பெண்கள் பாதுகாப்பு, ஐயோ எவ்வளவு
பெரிய பாதுகாப்பு. எங்க அம்மால இருந்து எங்க செத்து போன ஆயா வரைக்குமே பாதுகாத்தாங்கன்னா பாத்துக்கங்களேன். அப்படி ஒரு அற்புதமான வார்த்தைகள் எல்லாமே பதிவிட்டு இருந்தாங்க. 8% வாக்கு இருக்கு அப்படின்னு நிரூபிச்சவங்களுக்கு இன்னைக்கு வந்து பொதுச்சினம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ஊடகம் இருக்கு அப்படிங்கறதுனால நான் இதை தெரியப்படுத்திருந்தேன். அதுக்காக என்னோட பர்சனல் போட்டோஸ் எடுத்து அதை தவறா சித்தரிச்சு போடுறது, கமெண்ட்ஸ்ல டிஎம்ஸ்ல அசிங்கமா அவதூறு பேசுறது, இந்த வேலைகள் எல்லாத்தையுமே தாவேக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. டிவிகேல இருக்கக்கூடிய இப்ராஹிம் ராவுத்தர் வந்து சொல்றாரு, டுபாக்கூர் பொலிட்டிஷியன் அப்படின்னு கூகுளில் தேடுங்க, அப்படி தேடுனா அது சீமான் பேரை தான் காட்டுதுன்னு. ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவரை எதிர்க்கணும்னா நீ எப்படி எதிர்க்கணும், அவர் முன்வைக்கக்கூடிய கொள்கை என்ன, அவருடைய சித்தாந்தம் என்ன, அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு கருத்தியல் ரீதியாக நீ அவரை எதிர்கொள்ளாம அவரை தனி மனித தாக்குதல் செய்கிறோமோ, அவரை கேலி கிண்டல் செய்கிறோமோ, அது எப்படி? டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு போடு, யாரை காட்டுதுன்னு பாரு. ஏன்னா புதுசு புதுசா சொல்றீங்க. எஸ், டுபாக்கூர் பொலிட்டிஷியன் இன் தமிழ்நாடுன்னு கூகுள்ல போடு, DUBAKO. நீங்க அதே கூகுள்ல தற்கொலை பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அடிச்சு பாருங்க, எந்த பார்ட்டி காமிக்குதுன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. அது நான் சொல்லல, நீங்க சொன்ன கூகுள் தான் சொல்லுது. அதனால இந்த மாதிரியான சில்லறத்தனமான கேள்விகள்லாம் விட்டுருங்க. சில விட்டு கார்த்தி இடமோன கார்த்தியெல்லாம் சொல்ற மாதிரி அவர் சொல்ற அரசியல், சீமானண்ண சொல்ற அரசியலுக்கு முன் வைங்க, அது சம்பந்தமான கேள்விகளை எழுப்புங்க. இதே இந்த இப்ராஹிம் ராவுத்தர் இந்த தாவேக்கால சேர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாரு. அண்ணன் சீமான் வந்து கண்டிப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், அவரை மாதிரி ஒரு தலைவர் சட்டமன்றத்துக்குள்ளே போனால் சட்டமன்றமே கலகலக்கும் அப்படின்னு பேசினவர் இன்றைக்கி அப்படியே மாற்றி பேசுகிறாரு. சீமானுக்கு ஓட்டு போடுங்க, சீமான் நிற்கிற தொகுதியிலேயாவது சீமானுக்கு ஓட்டு போட்டு சீமானை வெற்றி பெற செய்யுங்க, அப்படி இல்லாட்டினா மக்கள் நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு பேசியிருக்கிறாரு. ஒரே ஒரு ஆள் சீமானை மட்டுமாவது தேர்ந்தெடுத்து நீங்கள் உள்ளே அனுப்பணும். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு எவ்வளோ பேரை நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்களோ ஜெயிக்க வைக்கிறது மக்களுடைய முடிவு. ஆனால் சீமான் அவர்களை மட்டுமாவது நீங்கள் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புனீங்கன்னு வச்சுங்களா, எப்படி இருக்கும் வச்சு பாருங்க. சட்டமன்றம் சும்மா கலக்கலக்குமா? நம்ம அண்ணன் சொல்ல முடியாது, உள்ள போகும்போது 10 மணி எடுத்து போனாலும் போவார். தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனை பேசக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு கூட்டத்துடைய பெரும் தலைவனாக உள்ள போகும்போது எப்படி இருக்கும் பாருங்க. அந்த என்ட்ரி எப்படி இருக்கும்? ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்குமா இல்லையா? வெளியிலேயே இந்த கிளி கிளிக்கிறாருல, யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்துக்குள்ள உள்ள என்ன பேச்சு பேசுவாரு. அடுத்த விஜயகாந்த் கூட நாக்கு முடிச்சுட்டு எல்லா வேலையும் செய்வார். அவர் கரெக்டா செய்யக்கூடிய ஆள் தான். சரியான ஒரு தளத்துல இந்த தமிழ்நாட்டை வழி நடத்துவதற்கு சில முக்கியமான நபர்களை நாம் அங்கீகரிக்கவே வேண்டும். அப்படி இல்லாட்டி சோத்துக்கு தண்ணி பிச்சைக்கு நம்ம வந்து நிச்சயமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவில் சீமான் வெற்றி பெறுவார். சீமான் சட்டமன்றத்துக்கு போகத்தான் போறார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் சீமான் நிற்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. இப்போவே காரைக்குடி பகுதிகளில் மக்கள் பெரும்பாலானோர் கேட்குறவங்க எல்லாருமே சீமான் நின்னா சீமானுக்கு தாங்க எங்கள் ஓட்டு. நாம் தமிழர் கட்சியினர் எவ்வளோ விஷயங்கள் இந்த தொகுதிக்காக செஞ்சுருக்கிறாங்க. இந்த குளத்தை தூர்வானது அவங்க தான், இந்த போராட்டத்தை செஞ்சு இதை பெற்று தந்தது அவங்க தான், எண்ணற்ற சான்றுகள் அந்த மக்கள் சொல்கிறாங்க. அது விவசாயம் பார்க்கறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தரவே அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் ஓட்டு போடும். அது சீமான் மட்டும் தானே சொல்றாரு. சீமா மட்டும் தான் சொல்றாங்க. சீமா வந்து அவங்க நல்லா டைப்பிட்டா மக்கள் வந்து ஏழை மக்கள் வந்து கவனிப்பாங்க. எங்க ஊர்லயே வந்து ஊர் நீரெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்து எங்களுக்கு நன்மை செஞ்சு. சீமா உங்க ஊர் என்ன ஊருமா? இது பிறந்தவங்க பக்கம் சிட்டிவே அவங்க வந்து சுத்தம் பண்ணாங்க. அவங்க எங்க நம்பர் எங்க பையன் இங்க அவங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நின்று அவங்க வந்து அவங்க சார்பில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்க பண்ணி அவங்க சீமானே வந்து ஆள் கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சமைச்ச அன்னதானம் எல்லா மக்களுக்கும் பற்றி விட்டாங்க. காரைக்குடியில வந்து சீமான் நிக்க போறதா ஒரு தகவல் வருது. சரி காரைக்குடியில ஓட்டு போடல போடுவோம். இதில் இன்னொரு ப்ளஸ், சீமான் அண்ணனுக்கு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா, என்டிஏ ஏடிஎம்கே அலையன்ஸில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக ஒதுக்கியிருக்கு. இதனால் வந்து சீமானுடைய வெற்றி வாய்ப்பு மேலும் அதிகரிச்சிருக்கு. அதுவும் ஹெச் ராஜா தான் காரைக்குடியில் போட்டிடுறார் அப்படின்னா நிச்சயமாக சீமான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத நம்ம இப்போவே உறுதியாக சொல்லிடலாம். ஆதவர்ஜினா பேசும்போது சொல்கிறாரு, திமுக கூட்டணி வந்து நம்மளை எதுக்குது, அதிமுக கூட்டணி நம்மளை எதுக்குது, அதே மாதிரி இன்னொருத்தரும் எதுக்குறாரு, அவர் பேரை கூட நாங்கள் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அப்படி கடந்துட்டு போகிறாங்க. அப்படி வந்து ஒருத்தரோட பேரை கூட சொல்கிறதுக்கு இத்தனை கட்சிகள் பயப்படுதுன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு பேசுகிறான். திமுகவும் சீமான் அவர்களை பேரை கூட உச்சரிக்க மாட்டேங்குது, அதே மாதிரி இந்த டிவிக்கேவும் உச்சரிக்க மாட்டேங்குது. ஏன்னா சீமானண்ணன் வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி, அவரை தொட்ட நீ சிதறிடுவ, அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக்கிற முடியாது. அதான் பேரை கூட உச்சரிக்காம பயந்து ஓடுறான். நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, பேச வேணாம். அப்துல் கலாமனுடைய உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ், மக்கள் நீதி மையம் கட்சியில் இருந்தவர், அவர் சொல்கிறாரு, இந்த டிவிகே கட்சியினால் சீமானவர்களை கூட தாண்ட முடியாதுங்க
அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிங்க திமுக அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க? சீமான் வாங்கியிருக்க 8% ஓட்டை கூட தாண்ட முடியாது விஜயால. 5% கூட வாங்க மாட்டாரு. அது வாங்குறதே அதிசயமா இருக்கும்னு பொன்ராஜ் அவர்கள் சொல்றாங்க. டோட்டலா 5% தாண்டாது. 5% தாண்டாது. நீங்க சீமான அடிச்சு வர்றதுக்கே விஜயால முடியாது. நீங்க 234 தொகுதியில் கேண்டிடேட் போட்டாலும் சீமான அடிச்சு நீங்க வெளியே வர்றதுக்கு 3வது இடத்துக்கு வர்றதுக்கே விஜயால முடியாது. அப்படின்றப்ப இவர்கள் எந்த பாதிப்பை ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஏற்படுத்த முடியும்? பிற மொழியாளர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க மாட்டாங்க, எல்லா தரப்பு மக்களும் ஆதரிச்சாதான் இந்த கட்சி வெற்றி பெறும். அப்போ பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான அளவில் இருக்கிறாங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் உட்பட இருக்கிறப்ப இவர்களால் எப்படி வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. பிற மொழியாளர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கலைன்னு யார் சொன்னா? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களை பலர் பிற மொழியாளர்களாக இருந்தாலும் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது இவர் உண்மையான தலைவர்னு அவன் சொல்கிறான். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிற மொழியாளராக இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய ஸ்ரீதேவர்களே சொல்கிறார், நான் பெருமொழியாளர் தான். ஆனால் அண்ணே, நான் அவரை பார்க்கும்போது, அவரை சந்திக்கும் போது மற்ற தம்பிகளை எப்படி நேசிப்பாரோ அதே நேசத்தை தான் எனக்கும் கொடுக்குறாரு. பிற மொழியாளர்கள், பிற இனத்தவர்களை எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. நானே வேற்று மொழிக்காரன், எனக்கு தமிழ் தாய்மொழி இல்லை, எனக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. அப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எனக்கு எல்லா ஊடகங்களும் நீங்கள் நாம் தமிழர் போதுமான அளவுக்கு மற்ற தம்பிகள் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் நானும் எல்லா ஊடகங்கள்லையும் ஒன்று பண்ணுறேன். ஆனால் இயல்பாகவே அப்படி நம்புறதுனால தான் எல்லோருக்கும் இங்கே உரிமை இருக்குது, அப்படி நம்ம யாரையும் வெறுக்கலை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தானே நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக நாம் தமிழர் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா பேசுகிறேன். மாற்று மொழியாளர்களாக இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் எல்லாத்தையும் தாண்டி சகோதரத்தையும் அன்பையும் எங்கள் கட்சி பசங்க எங்ககிட்ட எந்த அண்ணன்னு சொல்கிற பாராட்டத்தில் இருக்க பாருங்க. எங்கள் வீட்டில் கூட அப்படி யாரும் கூப்பிட மாட்டோம்.